அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய ஜாதகங்களில் ராகு தசை சுக்கிர புத்தி நடப்பில் இருக்கும் பொழுது சுக்கிரனும் ராகும் எப்படி இருந்தால் யோகம் செய்யும், அதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ராகு தசை சுக்கிர புத்தியில இந்த நிலையில உங்க ஜாதகத்துல சுக்கிரன் இருந்துறார் அப்படின்னா அந்த சுக்கிர புத்தி மிகப்பெரிய யோகத்தை செய்துவிடும். ராகுவை பொறுத்த வரைக்கும் போகக்காரகர், எதையுமே திருப்தி இல்லாமல் வேண்டும் வேண்டும் என்ற ஆவலை கொண்ட நபராக இருப்பார். எனவே அந்த ராகு ரொம்ப விசேஷமான அமைப்பு. ஒரு பெரிய மனிதர்களால் ராகு தான் மிக குறுகிய காலகட்டத்தில் உருவாக்கும். ஒரு மனிதர் மிகப்பெரிய சாதனைகளை ஒரு குறுகிய காலங்களில் செய்யணும்னா அதற்கு ராகு துணை வேண்டும். அப்படிப்பட்ட இந்த ராகு தசையில சுக்கிர புத்தி, இவர் பேரின்பத்தை விட அதிகமான இன்பம் கொண்டவர். எப்படிப்பட்ட இன்பம்னா பிரபஞ்ச தாகம் போல எதுலையுமே திருப்தி இருக்காது. நீங்க ஆன்மீகவாதியா இருந்தீங்கன்னாலும் ராகு தசை வந்துருச்சுன்னா ஆன்மீகத்தோட உச்சபட்சத்தை பார்த்தா கூட உங்களுக்கு திருப்தி இருக்காது, ரொம்ப பெரிய வளர்ச்சி கொடுக்கும். சிற்றின்பவாதியா இருக்கிறீங்கன்னாலும் சிற்றின்பம் சார்ந்த தேடல்கள் அதிகம், தேடல்களை அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ராகு. அந்த ராகுல சுக்கிரனுடைய புத்தி, சுக்கிரன் மட்டும் உங்க ஜாதகத்துல வலுத்து இருந்தால் நீங்கள் நிறைய வீடு வாகன வசதியை அனுபவிப்பீர்கள், வெகு சுற்றுலாக்களை மேம்படக்கூடிய நபராக இருப்பீங்க, நிறைய கண்ட்ரிலாம் பயணப்படக்கூடிய ஒரு பிராத்தம் கிடைக்கும், வசதியான வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராத்தம் கிடைக்கும், மனசு மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும், ஆடம்பர பொருட்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு பெற்று தருவார். அப்ப அந்த சுக்கிரன் வலுவா இருக்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? பின் நாம் சொல்லக்கூடிய கிரக இணைவோடு உங்கள் ஜாதகத்துல இருந்துடுறார். சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறார், நேரா கோணத்துல இருக்கிறார், கேந்திரத்துல இருக்கிறார், எதுவுமே வேண்டாம். கேந்திர கோண மறைவு பாவங்களோ பணபர பாவங்களோ சொல்லக்கூடிய கிரக இணைவு இருந்துருச்சுன்னா அந்த சுக்கிர புத்தி ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு யோகம். கண்டிப்பா அந்த சுக்கிர புத்தியில சுக்கிரனுடைய காரகங்கள்லாம் வெளிப்படுத்தி கொடுத்துருவார். எப்படி வெளிப்படுத்துவார்னா, எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் ஆதிபத்தியத்தின் மூலியமாக உங்களுக்கு சிற்றின்ப காரகங்கள் சுக்கிர காரகங்கள் வெளிப்படும். அந்த அமைவுகள்ல மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மேஷம் விருச்சகம் ரெண்டு லக்னத்திற்குமே சுக்கிரதசை நடப்புல வருதுன்னா கண்டிப்பாக அந்த சுக்கிரனோடு சனி பகவான் தொடர்பு கொண்டிருப்பது யோகம். சுக்கிர சனி காம்பினேஷன் மிகப்பெரிய யோகம். சுக்கிரனை குரு பார்த்து இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சுக்கிரனோடு சூரியன் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். மேஷ லக்னம் விருச்சக லக்னம் இந்த பார்வை இணைவு தொடர்பு இருந்துருச்சுன்னா அந்த சுக்கிர புத்தியில உங்களுக்கு வீடு வாகன வசதிகள், செல்வ செழிப்புகள், மகிழ்ச்சிகள், பயணங்கள் அத்தனையுமே மன மகிழ்ச்சியா இருப்பீங்க. ராகுதசை ராகுவை பொறுத்த வரைக்குமே போகக்காரகர், திருப்தி இல்லாம வேண்டும் வேண்டும்ன்ற ஆவலை கொடுக்கக்கூடியவர்கிட்ட சிற்றின்பக்காரகர் சுக்கிரன் இருந்துட்டாருன்னா நாம் சொல்லக்கூடிய கிரக இணைவோடு சுக்கிரன் சற்று ஸ்தான பலத்தோட இருந்திருக்கார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ராகுதசை சுக்கிர புத்தி மிகப்பெரிய விசேஷத்தை செஞ்சுவிடும், மிகப்பெரிய லாபத்தை செஞ்சுவிடும். அடுத்து ரிஷபத்துல பிறந்திருக்கிறீங்க, துலாத்துல பிறந்திருக்கிறீங்க, லக்னாதிபதியாவே சுக்கிரன் தான் வருவார். அப்போ லக்னாதிபதியினுடைய புத்தி காலகட்டம், லக்னாதிபதியோட புத்தியா இருந்தாலும் சில இணைவுகள் தான் நல்லதை பண்ணும். அந்த வகையில எது யோக இணைவுன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்பு ஒரு பதிவை நம்ம கன்வே பண்றோம். ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்ல பலனை செய்வதற்கோ கெடுபலனை செய்வதற்கோ முதல்ல கிரகத்தோட ஸ்தான பலம் முக்கியம். ஆட்சி, உச்சம், நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், திக்பலம் போன்ற உயரிய ஸ்தான நிலையில் இருக்கும் பொழுது அந்த கிரகங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அந்த வகையில ரிஷப துலாத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் சனி, சுக்கிரன் புதன் மிகப்பெரிய யோகம். இந்த காம்பினேஷன்ல இணைஞ்சு இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய யோகம். சுக்கிரனும் புதனும் பார்வை பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை கிரக ரீதியில பிரபஞ்சத்தின் அடிப்படையில. ஆனால் சனி மகானுடைய பார்வை பெறலாம். இப்போ சனி மகானுடைய பார்வையிலோ இணைவிலோ சுக்கிர புதனுடைய இணைவிலோ இருந்துச்சுன்னா ரிஷப துலாத்துல பிறந்தவங்களுக்கு ராகுதச சுக்கிர புத்தி அதீத விசேஷ யோகங்களை கொடுத்து விடும்ன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல் நீங்கள் மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, ராகுதசை சுக்கிர புத்தி யோகத்தை செய்யணும். சுக்கிரனோடு சனி பகவான் கூடியிருப்பது மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய லாப பலன். குருவுடைய பார்வையில் சுக்கிரன் இருப்பது யோகம். குருவோட இணைஞ்சிடக்கூடாது. சிற்றின்பக்காரகரும் பேரின்பக்காரகரும் இணைகிறார் என்றால்னா இல்வாழ்க்கையிலும் சுகம் கிடைக்காது, பேரின்பத்திலும் சுகம் கிடைக்காது. கடவுளையும் பற்றி பிடிக்க முடியாது, குடும்பத்தையும் பற்றி பிடிக்க முடியாது, ரெண்டுக்கும் நடுவுல ஊசலாடக்கூடிய நிலைகள் இருக்கும். அப்போ இந்த அமைவுகள்ல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சனி இணைவு, சனி பார்வை யோகம் கன்னி மிதுனத்திற்கு. அதுபோல் புதனுடைய இணைவு மிகப்பெரிய யோகம். சுக்கிரனும் புதனும் பார்த்து கொள்வது என்பது சாத்தியமில்லை. கிரக நிலையின் அடிப்படையில பிரபஞ்சத்தின் அடிப்படையில இணைஞ்சிருப்பது யோகத்தை கொடுக்கும். சிம்ம லக்னம் கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இருவருக்குமே அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரான கிரகமே கிடையாது. கடக லக்னத்துல பிறந்திருந்தீங்கனாலும் சிம்ம லக்னத்துல பிறந்திருந்தீங்கனாலும் சுக்கிரன் அந்த அளவுக்கு ஃபேவரான கிரகமே உங்களுக்கு இல்லை. இருப்பினும் சுக்கிரன் யோகத்தை செய்யணும். என்னதான் ஃபேவர் அன்ஃபேவர்னாலும் சுக்கிரனுடைய காரகம் வேணுமே. இல்வாழ்க்கை சுகம் மனிதனாய் பிறந்தால் கண்டிப்பா வேணும். சொகுசு வாழ்க்கை மனிதனா பிறந்தா எதிர்பார்க்கிறது. அதெல்லாம் கொடுக்கணும்னா சுக்கிரன் குரு பார்வையில் இருப்பது யோகம், செவ்வாயோடு தொடர்பு கொண்டிருப்பது யோகம். செவ்வாய் இணைவு பார்வை, குருவுடைய பார்வை, குருவோடு மட்டும் இணையாத நிலை இருப்பது நல்லா. சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் புதனோடு கூடி இருப்பது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கும்.
தனுசு லக்னம் மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ராகுதசை சுக்கிர புத்தி யோகத்தை செய்யணும். என் நிலையில் கிரகம் இருக்கணும். அவயோக கிரகம் முழுக்க முழுக்க அவயோக கிரகம். தனுஷுக்கும் மீனத்திற்கும் சுக்கிரன் தான் முதல் தர அவயோகர். என்னதான் சிற்றின்பங்களை தன்னுள் வைத்திருந்தாலும் பெரும் பெரும் இன்பங்களை இல்வாழ்க்கை சுகங்களை வைத்திருந்தாலும் கூட சுக்கிரன் முழு அவயோகர். அவயோகர்னா அவயோகத்தை தான் செய்வாரா? ஏன்னா தனுஷு மீனத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் வேணும், குடும்பத்துல கிடைக்கக்கூடிய சிற்றின்பம் வேணும், மனசு மகிழ்ச்சி படுத்திட்டு இருக்கணும், இயலிசை நாடகங்கள் மீது எல்லாம் ஆர்வம் இருக்கணும், எல்லாமே வேணும்னா அந்த சுக்கிரனோட செவ்வாய் காம்பைன் ஆயிருக்கணும். சுக்கிரனை விட செவ்வாய்க்கு ஸ்தான வளம் அதிகமா இருக்கணும். இதுதான் விதி. அதுபோல் தனுசு மீனத்துல பிறந்தவங்களுக்கு புதனுடைய இணைவும் யோகத்தை கொடுக்கும், சூரியனுடைய இணைவும் யோகத்தை கொடுக்கும். மகர கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ராகுதச சுக்கிர புத்தி நடப்புல வருது. என்ன மாதிரி இருந்தா பலன் கொடுக்கும்? நல்ல பலன் கொடுக்கணும். ஏன்னா மகர கும்பத்திற்கு சுக்கிரன் யோகரா வந்துடுறான். யோக கிரகத்தோட புத்தி வருது. யோகம் செய்யணும்னா எப்படி செய்யும்? சனி மகானோட இணைவு பார்வை இருக்கணும். புதனுடைய தொடர்பு யோக பலனை செய்து தரும்ன்றதை உறுதிப்படுத்துறோம். செவ்வாயினுடைய தொடர்பும் யோகம் செய்யும், செவ்வாயினுடைய தொடர்பும் யோகத்தை செய்யும்ன்றதை உறுதிப்படுத்துறோம். மேல் சொன்ன இந்த கிரக இணைவு தொடர்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்து ராகுதசை சுக்கிர புத்தி வருதுன்னா அதுல நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்னே தெரியாது. அந்த 3 வருடம் எப்படி போச்சுன்னே தெரியாது. ராகுதசை சுக்கிர புத்தி 3 வருடம் மிகவும் மகிழ்ச்சியில் திளைத்து சகல விதமான பொருட்களையும் சேர்க்கக்கூடிய நிலை உண்டு. லக்னம் அடுத்து இருக்குன்னா நீங்கள் சேர்த்த அந்த செல்வங்கள் அத்தனையுமே அடுத்து கடத்த முடியும். லக்னம் அழுக்கலைன்னா எல்லாம் அனுபவிச்சுட்டு அந்த புத்தியோட அது விலகி செல்லும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.